விடாமுயற்சி படத்தோட இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் தளபதி கிட்ட கதை சொன்னது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏன் அந்த படம் நடக்கல, இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி ரீசன்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தடம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு தளபதியை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. ஸோ கதை சொல்ல போனப்போ அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு கிரீன் டீ வேணுமான்னு கேட்டு அவர் கையாலே போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. தென் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்ட உடனே நான் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமா 3 கதைகளை அவருக்கு நான் நான் ஸ்டாப்பா நேரேட் பண்ணேன். அண்ட் பெருசா அவரு ரியாக்ட் பண்ணலனா கூட பயங்கர அட்டென்ஷனா கதையை கேட்டாரு. கேட்டு முடிச்சதுமே அவர் சொன்ன வார்த்தை, நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க, 3 கதையுமே நல்லா இருக்கு, நான் எதை செலக்ட் பண்றதுன்னே தெரியல, ஸோ நீங்களே 3 கதையில ஏதாவது ஒரு கதையை பிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நானும் ஒரு கதையை பிக் பண்ணேன், அதுக்கும் ஓகே சொன்னாரு. தென் கதை சொல்லிட்டு வெளியில வந்த உடனே தளபதியோட மேனேஜர்ஸ் ஆன ஜெகதீஷ் அவர்கள், சார் என்ன கதை சார் சொன்னீங்க, பயங்கர ஹாப்பியா இருக்காரு, தளபதி இந்த அளவுக்கு ரசிச்சு ஒரு கதையை பத்தி பேசினதை நாங்க பார்த்தது இல்ல, ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் எனக்கு அந்த டைம்ல கழகத் தலைவன் படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க தளபதியோட பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நானும் குயிக்கா முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் கழக தலைவனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ நான் திரும்பவும் தளபதியை போய் மீட் பண்ணேன். இந்த மாதிரி இந்த படம் இன்னும் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு, டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, பரவாயில்ல நீங்க அதை முடிச்சுட்டு வாங்க, நானும் இன்னொரு படம் கமிட் பண்ணியிருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பேக் டு பேக் படங்கள் கமிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தளபதியோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல. பட் ஆனால் நான் தளபதிக்கு சொன்ன கதை இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவருக்கு பயங்கரமா பொருந்தும். ஏன்னா அது ஒரு மாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய கதை தான். ஸோ இப்போ இருக்கிற அவரோட ஸ்டேச்சருக்கும் அது கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் இவங்களோட படம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கடுமையாக உழைச்சி வந்தேன். அதாவது தளபதி, கமல் சார் அண்ட் அஜித் சார்னு. ஸோ இப்போ அஜித் அவர்களோட அது நடந்திருக்கு, அது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இனிமேல் தளபதி படங்கள் பண்ணுவாரா இல்லையான்றதே தெரியல. ஸோ அதனால இவங்களோட காம்போ இணையறது கஷ்டம் தான். அண்ட் அஜித் அவர்கள் வேற ஒரு பக்கம் மகிழ் திருமேனி அவர்களோட தொடர்ந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ அதனால இன்னும் சில விஷயங்கள் மகிழ் திருமேனி அவர்களை வினோத் மாதிரி அஜித் அவர்களோட கேம்ப்ல மட்டும் தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகிழ் திருமேனி அவர்கள் ஒரு செம்மையான ஃபிலிம் மேக்கர். ஸோ தளபதியோட ஒர்க் பண்ண முடியாம போனது ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் தான். அண்ட் இவரோட விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.